ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசன பகுதி ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். மறுபடியும் படிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலையை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு நியாயம் செய்கிறவங்க, நீதி செய்கிறவங்க இந்த காலத்துல யாருமே கிடையாது. எந்த சூழ்நிலையில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுதும் நமக்கு இரக்கம் காமிக்கிற ஒரு குணம் அநேகர் இடத்துல காணப்படாமல் போய்விடுகிறது. நம்ம கஷ்டத்தோட பாடுகளோடு அவர்கள் இடத்துல நம்ம கிட்டி சேரணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இரக்கம் காண்பிப்பதற்கு பதிலாக நம்மளை தண்டித்து அனுப்புவதோ, இல்லை நமக்கு மனம் இறங்காமல் ஒரு பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை திட்டுவதோ, இப்படிப்பட்ட காரியங்கள்ல பயங்கரமாய் சொல்லி நம்மளை மனதை புண்படுத்துகிறவர்கள் அனைவர். ஆனா கர்த்தர் இரக்கம் செய்யும்படி, நமக்கு கிருபை செய்யும்படி காத்திருக்கிறாராம். எப்பொழுது காத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் காத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையில நம்ம அநேக மனிதர்களுக்காக காரியம் வைப்பதற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாரையும் ஓரமா தள்ளி வைத்து விட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் கொண்டவர்களை நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நமக்காக எழுந்தருளி நமக்கு இரக்கம் செய்யும்படி, நமக்கு கிருபை செய்யும்படி, நமக்காக மனதுருகி நம் பக்கத்துல வரும்படி, நமக்கு நியாயம் கிடைக்க செய்யும்படி, நமக்கு இரக்கம் கிடைக்க செய்யும்படி அவர் எழுந்து வரப்போகிறாராம். ஏன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, ராஜாதி ராஜன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய ஒரு வார்த்தையினாலேயே அகிலத்தையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோட இருக்கிறார் என்னும் போது மற்ற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தூசியும் குப்பையுமாய் நீங்க நினைத்து உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை மாறுங்க. ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களா இந்த பூமியில வைத்து உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். உங்களுக்காக எழுந்து போராடி ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அப்பா நீர் இரக்கம் செய்து, நீர் சமாதானத்தை அருளி, நீர் போதுமானவராக இருந்து பாதுகாத்து எல்லா தேவைகளை கர்த்தர் அப்பா சந்தித்து வழிநடத்த போகிறீர். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உமக்காக காத்திருக்கிற ஜனங்கள் சுவாமி. அப்ப நீர் இரக்கம் கிடைக்கும்படி, அப்பா ஒவ்வொரு கண்ணிலும் தயவு கிடைக்கும்படி, எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யும்படி நீர் எங்களுக்காக இறங்கி வருகிறீர் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்ப உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன், எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியவான்களை, பாக்கியவதிகளை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வாதத்தின் ஊற்றினால, நன்மைகளின் ஊற்றினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. மனிதர்களுக்கு அப்பா தகப்பனை எல்லா மனிதர்களையும் அப்புறப்படுத்தி கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்து, எங்களுக்காக வழக்காடி, எங்களுக்காக எல்லா காரியங்களையும் மேற்போட்டு கொண்டு அப்பா எங்களை அப்பா ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தலத்தில் எங்களை நிறுத்தப் போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகான மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.